நண்பர்கள் அனைவருக்கும் பாண்டி கொடுமுடிநாதர் அடிமை ஆஸ்ட்ரோ சதீஷ்குமாரின் பணிமான வணக்கங்கள். நண்பர்களே, ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அதாவது குருவும் சுக்கிரனும் எதிரி கிரகம், குரு சுக்கிரன் கூடி இருப்பது அவ்வளோ சிறப்பாக. ஒரு ஜாதகத்தில் குரு சுக்கிரன் கூடி இருப்பது சிறப்பான யோகம். எதிரி கிரகம் சேர்ந்துருக்குதப்பா, பிடிச்சி காலவாறு விட்டுரு போகுதுப்பா, சுக்கிரனுக்கும் குருவுக்கு ஆகாதப்பா, 2 கிரகம் சேர்ந்துருக்கு, பிரச்சனை கொண்டாந்து கொடுத்துரும் அப்படின்லாம் பயப்பட தேவையில்லை. அப்படிலாம் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா 2மே கிரகங்களில் இவர் தேவர்களுக்கு அதிபதி குரு, அப்புறம் அசுரர்களுக்கு அதிபதி. அந்த வகையில் 2ம் ஒவ்வொரு குரூப்பினுடைய லீடர். ஆனால் இவங்க 2 ஒரு ஜாதகத்தில் கூடி நின்றாங்கன்னா அவங்களுக்கு வித்தை, அறிவு, மேன்மை, கல்வி, புகழ், வெற்றி கட்டாயம் சேரும். உயர்ந்த பண்புடையவர்களாக, உயர்ந்த தன்மையுடையவர்களாக, அந்த பாவக ரீதியான உயர்ந்த பலன்களை அந்த ஜாதகருக்கு செய்யும். ஏன் அப்படின்னா, குரு அப்படிங்கிறது ஞானம். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம சைவ சித்தாந்தப்படி குரு அப்படின்னா அது அறிவு, ஞானம். சுக்கிரன் அப்படின்னா மாயை. இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் மாயையில் தான் கிடைக்குது. இன்பம் அப்படின்னாவே நம்ம பிறந்தது அனைத்தும் நம்ம உடம்பு மாயை. மாயைன்னா என்ன சொல்கிறது, சற்று நேரத்துக்கு முன்பு இருந்தது, மீண்டும் இல்லாதது. நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில் அனைத்தும் மாயை, இந்த இன்பம் அனைத்தும் மாயை. அந்த இன்பத்துக்கு அதிபதி சுக்கிரன், அறிவின் அதிபதி குரு. இந்த 2 ஒன்று சேரும்போது என்ன ஆகுதுன்னா, இது மும்மூர்த்தியினுடைய அருள், இது முப்பெரும் தேவியருடைய அருள். 2 ஒன்று சேர்ந்து நிற்கும்போது சித்தாந்த தன்மையில் பாருங்கள், மிகப்பெரிய யோகத்தை அள்ளி கொடுக்கும். எப்பவுமே இறையருளுக்கு மாயை எதிரி தான். ஞானம் வரும்போது மாயை அழியும். மாயை வென்று ஞானத்தை அடைவது தான். ஆனால் ஞானத்தை அடைவதற்கு துணையே மாயை தான். அதனால் குரு சுக்கிரன் சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் சேரும்போது அளவில்லாத யோகத்தையும், பேரும் புகழும், நல்ல குணத்தையும், தர்ம குணத்தையும், தயாள குணத்தையும், மிகுந்த மதிப்பும் கௌரவமும் குரு சுக்கிரன் நினைவு கொடுக்கும். ஒரு உயர்ந்த பண்பாளராக அவரை வாழ வைக்கும். உயர்ந்த சிந்தனை உள்ளவராக வாழ வைக்கும். அவர்களால் பிறருக்கும், அவருக்கும், அவர் குடும்பத்திற்கும் சிறப்பை செய்யும். அது அந்த திசைகளில் மிகுந்த யோகத்தை கொடுக்கும், கட்டாயம் கொடுக்கும். என்ன ஒரு யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் இணைவு அப்படிங்கிறது 6, 8, 12 போய் இருக்கக்கூடாது. 6, 8, 12 இருக்கும் யோகத்தை ஜாதகர் அனுபவிப்பதில்லை, அதை புரிஞ்சுக்கணும். மற்றபடி குரு சுக்கிரன் இணைவு சிறப்பான யோகமே, சிறப்பான யோகமே. தெளிவாக புரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? மீண்டும் இன்னொரு பதிவில் பார்ப்போம்.